ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 13 வயசு கேர்ளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க ஒர்க் பண்ணி வேணும் அப்படின்ட்டு. ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க, அதுக்குள்ளே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன் இந்த ஆர்டரு. இது ரொம்ப நியூவாக வந்த ஆர்டர் தான், அதாவது நம்மளது நெட்டில் பார்த்துட்டு புதுசாக வந்த கஸ்டமர் தான். அவங்க வந்து 3 நாளில் கேட்டிருந்தாங்க, என்னால் 3 நாளில் கொடுக்க முடியல. ஏன்னா எனக்கு வேறு ஆர்டர் இருந்தது, அதனால் நான் ஃப்ரைடே தரேன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேலை செய்கிற பொண்ணுக்கு கையில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் அந்த டைமில் என்னால் போட முடியல. நான் ஒரு ஆளே போட்டதுனால நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இப்போ கொஞ்சம் அவ்வளோ கை சரியாயிடுச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து அப்போ போட்ட ப்ளவுசஸ் தான் இது, சரிங்களா? போன மாதம் போட்ட ப்ளவுசஸ் தான். ஆனால் எடிட் பண்ணி போட டைம் இல்லாதால் நம்ம டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி இதை போட்டுடலாம். நேற்று நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க, அது வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வேறு வேலையாக வெளில போகிறேன். அதனால இன்றைக்கி சிம்பிளாக சீக்கிரமாக போட்டுடலாம் எடிட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டிசைன் போட்டேன். இப்போ இந்த டிசைனோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5, அதாவது ஒரு கையும் இன்னொரு கையும் சேர்த்து எனக்கு வந்து 2.5 நாள் ஆச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டேன் இந்த ஒர்க்கு. ஏன்னா எப்பவுமே ஹெவி ஒர்க்கே சீக்கிரம் போட்டுருவேன். இது வந்து ஏன் 2 கை போடுறதுக்கு எனக்கு 2.5 நாள் ஆச்சுன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டேன். 4 ஹவர்ஸ் தான் ஒரு நாள் உட்கார முடிஞ்சுது. ஏன்னா என்னால் என்னால் வந்து அன்றைக்கி வேலை வந்து நிறையா இருந்தனால உட்கார முடியல. அதனால் ஒரு 2 கை வந்து 2 நாளும், ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒரு நாள், 3 நாளில் இந்த ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சு கொடுத்தேன். சாரியோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர், செல்ஃப் கலரே. சாரி பிங்க் கலர், பீச் கலர். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிங்க் ப்ளவுஸு, ஆனால் சாரியோட கலர் வந்து பீச் கலரு. ப்ளவுஸ் வந்து பிங்க்கும் பீச்சும் கலந்த மாதிரி இருந்தது. நான் ஸ்டார்டிங் வந்து ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிங்க் கலர் ப்ளவுஸ்னு சொல்லிட்டேன். சாரி பீச் கலர் சாரி, ப்ளவுஸும் வந்து பீச் கலர், ஸ்டோனும் வந்து நான் பீச் கலரில் தான் ஒட்டியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு, 5 நம்பர் பீடு, அப்புறம் வந்து கிளிப் ஸ்டோனு. இதில் வந்து என்னென்னா அந்த நடு சென்டரில் வந்து மீட்டர் செயின் வச்சுருந்தாங்க. நான் அதுக்கு பதில் வேண்டாம், சாரி வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் ஸ்டோனே வந்து லைனாக நான் வச்சுட்டேன். ஏன்னா அது அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன்லேயே வந்து ரவுண்டு வச்சுட்டு சுகர் பீட் போட்டு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் போட்டிருந்தேன். பேக் நெக்கில் பார்டர் மாதிரி எப்பயும் போல் ஆஸ்யூஷுவல் போட்டுட்டு ஒரு சுகர் பீட், 4 நம்பர் பீடு, அந்த கிளிப் ஸ்டோன், திருப்பி 4 நம்பர் பீடு, அப்புறம் 5 நம்பர் பீடு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஹேங்கிங்ஸ் எப்பயும் போல் நம்ம நார்மலாக போடுறது தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸு நீங்கள் கையில் பார்த்த மாதிரி பேக்லேயும் நான் போட்டிருந்தேன். இதே தான் நம்ம ஃப்ரெண்ட்டுக்கும் எப்பயும் போடுவோம் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கையில் இது இருந்தது, செக்குடு டிசைனில் 2 4 நம்பர் பீட்ஸ் தான் போட்டிருந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாக்ஸுக்குமே 4 போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸுக்குமே நான் வந்து 4 ஒரு 4 நம்பர் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த டிசைன் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங்காகவே இல்லை. அது ஏதோ கடையில் வாங்கின ப்ளவுஸாக என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி இதுவாக இருந்தால் அவங்க இந்த டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. இது பழைய மாடலு, இந்த செக்குடு டிசைன். இது பார்க்கவும் கிராண்டாக இருக்கிறனால இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நானும் வந்து இந்த நார்மல் இந்த குந்தன் ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஸ்டோன் தான் வந்து நான் பீச் கலருக்கு வந்து ட்ராப் ஷேப் வந்து வச்சுருப்பேன். அதை வச்சுட்டு தான் அதை சுற்றி அவுட்லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு, அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் கொடுத்துட்டு, அதுக்கு கீழே வந்து நான் ஃபுல்லாக அந்த 4 நம்பர் பீடு, அந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்து 4 நம்பரும் சுகர் பீடும் வந்து வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும், அந்த கையோட இமேஜ் பார்க்கும்போதே. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்த பார்டரே வந்து நான் மேலேயும் கொடுத்துட்டு, கழுத்துக்கு நம்ம சுழிச்சு போட்டோம் இல்லையா சுகர் பீடில் அவுட்லைன் மாதிரி, அந்த மாதிரி 5 நம்பர் பீடில் மேலே மட்டும் கொடுத்துருந்தேன். கீழே வந்து நான் கொடுக்கல. ஏன்னா கீழே வந்து பார்டர் ரொம்ப பட்டையாக போயிடுச்சு. அப்புறம் செக்குடு அந்த பார்டர் வந்து மறைக்கணுன்னாங்க. ஏன்னா பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட பார்டர் இருந்தது, ரொம்ப பெரிய பார்டரு. அந்த பார்டர் வந்து செக்குடு போட்டே மறைச்சிட சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக மறைச்சிட்டோம். கீழே வந்து பெரிய பார்டர் லைன் வந்து கொடுத்துட்டோம். 2 லைன் சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு, திருப்பி 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, திருப்பி 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு. ஸோ இது மாதிரி லைன் பை லைனாக கொடுத்துட்டோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து செக்குடு டிசைனில் நான் சொன்ன மாதிரி சுகர் பீடு, 4 நம்பர் பீடு போட்டுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீட், ஸ்டோனு,
திருப்பி சுகர் பீட், 4ஆம் நம்பர் பீட் சுகர் பீடு, அப்புறம் 5ஆம் நம்பர் பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேண்டோட ஒர்க்கு. அண்ட் பேக் நெக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே தான். ஸோ இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு பிரேக்கு. அதாவது நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரைஸ், நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு அண்ட் லைக் எனக்கு இன்னும் வந்து மோட்டிவேஷன் அதிகமாக்கி நான் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். மண்டேக்கு மேலே நான் கொஞ்சம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு மண்டேக்கு மேலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். நிறைய நெட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வித் ப்ரைஸோட, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணால் போதும். அதுதான் லைக்கு அண்டு ஷேரு அண்டு சப்ஸ்கிரைபு அண்ட் பெல் பட்டன். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸுமே வித் ப்ரைஸோடு உங்களுக்கு வந்துடும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்கல்ல, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு. அந்தமாரி எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கும் தெரியும். ஒரு சமயம் அவங்க அவ்வளோ கம்மியாக பண்ணுவாங்க, இவங்க இவ்வளோ வாங்குவாங்க போல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கும் வந்து இங்கே நான் அப்போ ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி போடலாம் போல், நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஒர்த்துன்றாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் ஒன்றுமே தப்பாக நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிற சஜஷன் நான் எடுத்துப்பேன். எனக்கு ஓகே இருந்தால் நான் எடுத்துக்க போகிறேன், எனக்கு ஓகே இல்லை நான் எடுத்துக்க போகிறதில்ல, அவ்வளோதான் வித்தியாசம். நான் சொல்கிறதும் உங்களுக்கு வந்து அக்கா அதிகமாக சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த அமௌண்ட்டில் போட்டு கொடுத்தா கஸ்டமர் வரமாட்டாங்கன்னு நினச்சிங்கனாலும், நீங்கள் நியூவாக இப்போ புதுசாக போடுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுத்தாங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் ஆரம்பத்தில் 100 ரூபாய் 50 ரூபாயெலாம் போட்ட கலைலாம் இருக்குது. இப்போ நான் இவ்வளோ வாங்குறேன்னா 20 வருஷம் சர்வீஸ் இருக்குது, அதனால் நான் வாங்குகிறேன். நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்போ தான் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இப்போ நான் இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோக்கு போட்டனோ அதை விட நீங்கள் ஒரு 500 1000 கம்மி பண்ணி கூட போட்டுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதனால் வந்து நான் இந்த ப்ரைஸ் வாங்குறேன், நீங்களும் இந்த ப்ரைஸ் வாங்கி உங்கள் ஆர்டரை விட்டுறாதீங்க. ஆர்டர் நமக்கு முக்கியம், கஸ்டமர் முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் கஸ்டமர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்ததுன்னா அந்த கஸ்டமர் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. 500 ரூபாய்னாலும் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் விஷயம். 100 ரூபாய் கேட்டாலும் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஒர்க்கு நல்லா இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க அழகாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் பார்ப்போம். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4000 வாங்கியிருந்தேன். 4000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகம்னாலும் சொல்லுங்கள். 4000 ருபீஸ். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் பண்ணி தரீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இது வந்து நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அந்த பார்டர்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் 2-3 லைன்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு 2000க்கும் பண்ணித்தரலாம். இதே டிசைனை நம்ம 7000க்கும் பண்ணலாம். என்னென்னா மேலே அந்த டாட்ஸ் வச்சுருக்கிறேன், அதை கொஞ்சம் சூரியன் மாதிரி ஆக்கிட்டீங்க, கொஞ்சம் பெருசாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா இதையே 7000 ஆக்கலாம். இதே நீங்கள் ஃபுல் செக்குடாக போடுறீங்க, கை ஃபுல்லாக செக்குடு போடுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 8500 ஆக்கலாம். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். நான் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வாங்கியிருந்தேன், சரிங்களா? அதனால் நான் வந்து இவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் 500 ரூபாய் கம்மி பண்ணியும் வாங்குங்க. இல்லையா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் வாங்கிக்கோங்க, அது உங்கள் விருப்பம், உங்கள் உழைப்பு, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி 8000க்கும் போடலாம், 2000க்கும் போடலாம், 5000க்கும் போடலாம். நம்ம மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. நம்ம பீட்ஸு அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு 8000 போடுறீங்கன்னா ப்ரிசியோ பீட் போடுங்க, ஏ ஸ்டார் போடாதீங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு நல்லா பண்ணி தரணும் இல்லையா? ஸோ ஏ ஸ்டார் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். கம்மியாக ரேட்டு பண்ணணும், நீங்கள் சொல்லிகிட்டே கூட பண்ணுங்கள். நான்லாம் சொல்லிகிட்டே பண்ணுவேன், இந்த பீட்டு தாங்க போட முடியும், இந்த ப்ரைஸ் தாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின இந்த 4000 ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம். பை 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 பை.